உண்மை சொல்லுமா, மின்சாரமே இல்லை. மின்சாரமே, டேபிள் சேர் கூட எங்க வீட்டுல இல்லை. ஒரு டேபிள் சேர் கூட எங்க வீட்டுல இல்லை. ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன மர்ஃபி ரேடியோ ஒன்று இருக்கும், அது ஒரு முள் இருக்கும் அதுல. ஐயா தெரியுமா ஐயா? மர்ஃபி ரேடியோ டப்பா மாதிரி ஒரு முள் இருக்கும், அது சுத்துறாதான் அது வரும். பேட்டரி போட்டு பயன்படுத்துறது. சொல்லுங்க. ஆனா இவர் வந்தா எல்லாமே வந்துடும். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா முடியாததும் நிறைவே, நீர் வாருமே, நிறைவே நிறைவே. ஆவியானவரே நிறைவே, பாருங்க, இவர் மேல உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படுகிறதா? சொல்லுங்க. அது போதுமே. சொல்லுங்க. ஆவியானவர் என் மேலே, உன்னதத்தில் ஆவியானவர். நீங்க பணம் இல்ல, படுக்கை இல்ல, பெட்டு இல்ல, போர்வை இல்ல, வீடு இல்ல, ஆனா உன்னதத்தின் ஆவியானவர் என்ன? இவர்கிட்ட எல்லாமே இருக்குது இவர்கிட்ட. ஆனா போதாது. படுக்கை பயன்படல, போர்வை, வீடு, ஆனா இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உன்னதத்தின் ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க. நிறையான அடைக்கலம், உண்மையான அடைக்கலம், இது பொய்யான அடைக்கலம். ஆனா கண் எதை பாக்குது? கண் எதை பாக்குது? ஒன்று சொல்லுங்க பிளீஸ். சபைக்கு வந்தீங்கன்னா இந்த புடவை எங்க வாங்கினீங்க, இது எங்க கேட்காதீங்க. இதை விட 100 மடங்கு பெருசா கத்தவங்களால் தர முடியும். தமிழ் புரியுதா? எங்க வாங்கினீங்க பெருமிச்சு விடாதீங்க. அவர் இந்த ராஜா நீங்க பேய இவ்வளவு செய்யணும்னா ராஜா அதோட அதிகமா செய்யலாம். பொய்யே இவ்வளவு செய்யுதுன்னா மெய் நம்புறீங்களாமா? பொய்யே என்ன பண்ணுது? கொடுமுடியில் உட்கார வைக்குது. அப்ப சத்தியம் ஆமே நிரந்தரமானது, நித்தியமானது. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மானிழலில், கண்மலை வெடிப்பதனில், புகலிடம் கண்டு கொண்டே, கண்மலை வெடிப்பதனில். ஒரே சரணம் பாருங்கள, ஒரு சரணம் மட்டும். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மானிழலில், கண்மலை கரங்களை உயர்த்தி அடைக்கலத்தில், சிலுவையின் மானிழலில், கண்மலை வெடிப்பது, கரச்சிக்கும் சிங்கங்களும் ஓராயின் கூட்டங்களும், கரச்சிக்கும் சிங்கங்களும் ஓராயின் கூட்டங்களும், ஆழ்நிலை குடிரின் மந்தையின் நடுவில் இருந்ததும் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில்,
சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பிலே எனக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. அசையாது, நிரந்தரமானது, நித்தியமானது. புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் சொல்லுங்க, அது என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நிலையானது, உறுதியானது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அந்த அடைக்கலத்தை விட்டு வந்துடாதீங்க. இது பொய்யான அடைக்கலம், அது மெய்யான அடைக்கலம். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவோம்.